யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோல வந்து மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோ வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்காருங்க. சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரம்ஜான் எய்து வீடியோ அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து பதிவேற்றம் செஞ்சாரு. அந்த வீடியோல என்ன பார்க்க முடிஞ்சதுன்னா, யூடியூபர் இர்ஃபான் அவர்களும் அவங்களுடைய ஒய்ஃபும் போயிட்டு ஏழை மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதா சொல்லி சில விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. சோ அதை பார்த்த நம்ம நிறைய பேர் வந்து இவர் பண்ணது தப்பு அப்படிங்கிற அந்த அப்போசிஷனா வந்து நம்ம எல்லாருமே முன் வச்சிருந்தோம். இவ்வளவு பெரிய தப்பா செஞ்சிருக்காரு, ஒரு மன்னிப்பு வீடியோ கூட போட மாட்டாரு அப்படிங்கிற அந்த விவாதங்கள் எழுந்தது. அதை தொடர்ந்து அவர் வந்து ஒரு கமெண்ட்ல வந்து அவர் வந்து கமெண்ட் பண்ணி அதை வந்து பின் பண்ணி வச்சிருந்தாரு. அது வந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருந்தது. பட் அது பார்க்கும்போது மன்னிப்பு கிடையாதுன்றது வந்து நல்லாவே நமக்கு வந்து தெரிஞ்சது. இப்ப ரீசெண்டா அவர் வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்காரு. உண்மையாவே அவர் செஞ்ச தப்ப வந்து உணர்ந்திருக்காரு. கண்டிப்பா இது போன்ற விஷயங்கள் தான் இந்த இடத்துல வந்து தேவை. ஒரு தப்பு நடந்ததுன்னா தப்புன்னு சொல்லிட்டு போறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. மக்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இதை வந்து எப்பயோ பண்ணிருக்கலாம், பட் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சிலர் வந்து இதை கூட என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு வந்து யூடியூப் சேனல்ல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உடைய கவுண்ட் என்பது டவுன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து இது போன்ற சாரியை வந்து கேட்டுட்டு இருக்காரு. இவருடைய இமேஜ் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதனால தான் இவர் வந்து சாரி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்ற இந்த விவாதங்களும் இந்த இடத்துல வந்து இப்ப எழுந்திருக்குன்றதுல வந்து குறிப்பிடத்தக்கதுங்க.